தேர்தலுக்கு முன்னதாக மாநில அரசுகள் அறிவிக்கும் பொறுப்பற்ற இலவசங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்திருக்கிறது. மத்திய அரசின் புதிய மின்சார சட்ட விதி 23 படி ஒரு மின்வாரியத்தின் ஆண்டு வருவாய்க்கும் அதன் செலவுக்கும் இடையே எந்த இடைவெளியும் இருக்கக்கூடாது, அதாவது நஷ்டத்தில் இயங்கக்கூடாது. இந்த சட்ட விதியை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வுக்கு வந்தது. தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் பி. வில்சன் மற்றும் சுப்பிரமணியன் ஆகியோர் ஆஜராகினர். மத்திய அரசின் இந்த விதிகளால் மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக அவர்கள் வாதிட்டனர். அப்பொழுது இலவசங்கள் மற்றும் மானியங்கள் குறித்து நீதிபதிகள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். தேர்தலுக்கு முன்னதாக மாநில அரசுகள் அறிவிக்கும் பொறுப்பற்ற இலவசங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்று கூறினர். தொடர் பண உதவி, இலவச மின்சாரம் மற்றும் பிற வசதிகளை வழங்கினால் அதன் சுமையை இறுதியில் யார் சுமப்பார்கள் என வினவிய நீதிபதிகள் அந்த பாரமும் வரி செலுத்தும் மக்களின் தலையில்தான் விடும் என்று அதிருப்தி தெரிவித்தனர். திடீரென எவ்வித நிதி திட்டமிடலும் இன்றி இலவச மின்சார திட்டங்களை அறிவிப்பது ஏன் என தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். திடீர் இலவச திட்டத்தால் மின் விநியோக நிறுவனங்கள் வரவு செலவு கணக்குகளை சரி செய்ய முடியாமல் திணறுவதையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. தேர்தலுக்கு சற்று முன் இலவச திட்டங்களை அறிவிப்பது ஏன் என அனைத்து அரசியல் கட்சிகளும் சிந்திக்க வேண்டும் என நீதிபதிகள் வலியுறுத்தினர். மாநிலங்கள் ஏற்கனவே வருவாய் பற்றாக்குறையில் இருக்கும் பொழுது இதுபோன்ற திட்டங்கள் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய நிதியை விழுங்கி விடுவதாக அதிருப்தி தெரிவித்தனர். கல்வி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாத ஏழைகளுக்கு உதவுவது அரசின் கடமை. ஆனால் வசதி படைத்தவர்களும் இலவசங்களை பெறுவது எந்த வகையில் நியாயம் என்று நீதிபதிகள் கேட்டனர். மாநில அரசுகள் அறிவிக்கும் நேரடி பண பரிமாற்ற திட்டங்களை குறிப்பிட்ட நீதிமன்றம் அனைத்தையும் இலவசமாக தந்தால் மக்கள் வேலை செய்ய தயாராக இருப்பார்களா என்ற கேள்வியையும் எழுப்பியது. வாக்குகளை பெறுவதற்காக நிதி நிலைமையை கணக்கில் கொள்ளாமல் இலவசங்களை அறிவிக்கும் கலாச்சாரம் மாற வேண்டும் என்றும் இது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு அரசின் இந்த மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு அடுத்த கட்ட விசாரணையை தலைமை நீதிபதி அமர்வு தள்ளி வைத்தது.